மெட்டீரியலுக்காவது பண்ணலாம் இல்ல கண்ணுக்காவது பண்ணலாம். ஏன்னா ஏகேஎம் இருக்குல்ல, ஏகேஎம் இல்லல்ல. சரி அதுதான் நான் உன்னை கேட்கலான்னு பார்த்தேன். அது பண்ணலாமா, எப்படா பண்ணுவாடான்னு. ஏகேஎம் கிடைக்கல, மொத்தமா சேர்த்து 200 வரும். 200 ஸ்பின், 200 ஸ்பின் இருக்குது. ரெக்வஸ்ட் கொத்தியாமா நீ அவனுக்கு? ஜானுக்கு ரெக்வஸ்ட் கொத்திரியால? இன்னும் ஒரு டைமண்ட் வந்தா போதும்ல, இன்னொரு கண்ணு எடுக்கிற அளவுக்கு ஆயிடும். 4 இருக்குது. ஆமா என்கிட்ட 4 இருக்குது. அதான்டா 3 ஓகே. இப்போ ஒரு டைமண்ட் இருக்குது, இன்னொரு டைமண்ட் வந்தா அடுத்த டைமண்ட்ல 40 டைமண்ட் 3 கன்வெர்ட் ஆகும்ல, அதை வாங்கிக்கலாம்லன்றேன். இப்ப இதுல ஒரு 13 இருக்குது மணி. நார்மல் சில்ட்ர ஒரு 13 இருக்குது. சொல்றது புரியுதா? ஒரு 13 ஒரு டைமண்ட் எவ்வளவு? இப்ப 2 டைமண்ட் வச்சுக்கோ, 2 டைமண்ட் 120 வந்துரும். நீ 120 100 வந்துரும் சில்லற டைமண்ட். நீ சொல்லுவ பாரு, அந்த சில்லறையா வாங்கினா 40 டிவைட் ஆகும்டா பாரு. இன்னும் ஒரு அதான் இப்போ 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 இன்னும் ஒரே ஒரு டைமண்ட் வந்துட்டா போதும். இப்போ 33% தான் வந்துருக்குது. உனக்கு எவ்வளவு வந்துருக்குது? 27 ஸ்பின்னுக்கு. இருபத்தி 27 ஸ்பின்னுக்கா? எவ்வளவு ஸ்பின் பண்ணா? 27க்கு 47ஆ? நான் 27 ஸ்பின் தான் பண்ணிக்கிறேன். 33 43 10 உந்த அதிகமா இருக்குது. 10% அதிகமா இருக்கு. பரவாயில்ல, அதுல ஒரு டைமண்ட் கிடைச்சிச்சுன்னா அப்படியே 50 கன்வெர்ட் ஆகும்ல. சில்லற வாங்கி வச்சுட்டு 120 வாங்கி வச்சா 3 டைமண்ட். அவ்வளவுதான். அதுதான் சொல்றேன். இப்போ என்கிட்ட 4 டைமண்ட் இருக்குதா, 3 டைமண்ட் ஒரு கண்ணுக்கு ஏகேஎம்க்கு. இன்னும் ஒரு டைமண்ட் இருக்குது. இன்னும் ஒரே ஒரு டைமண்ட் வந்துட்டா போதும். ஆல்ரெடி 13 ஹார்ட் இருக்குது, தனியா உடஞ்ச ஹார்ட். அதுல ஒரு 7 மொத்தம் 120 வந்துடும். அவ்வளவுதான். அப்படி ஒரு 7 மட்டும் அந்த ஆர்டே கிடைச்சதுன்னா போதும். டெய்லியும் ஒரு 10 யூசி போட்டுன்னு வந்துருக்குறான் தான். 20 யூசி கூப்பன் இருக்குது, அது பார்க்கலாம். வரலன்னா கடைசியா போடும். எது ஏகேம் தான் வந்துச்சா இல்லையா? ஏகேம் போட்டு பாக்கட்டா, ஒரு 200 ஒரு 100 ஸ்பின்னு போட்டு பாக்கலாமா? யூசி போட்டியோ? ஆமாண்டா. யூசி வாங்கி வைடா. யூசி வந்துட்டு வந்துருக்கு பாருடா. இது என்ன தர ஜீனா? ஜீகேன்றா புலி. அப்பனா அந்த வாங்கணும்னா ஜீகே 8000 9000 ரூபாய். அப்ப அது வேஸ்ட் பண்ணாத, மெட்டீரியல் வாங்கலாம் வச்சு. ஜேகேம் கிடைச்சிருச்சா? கிடைச்சிச்சா? என்ன ப்ரோ சொல்ற? 15 இருக்கு ஜீகே. ஆல்ரெடி இருக்குமே அவங்கிட்ட.
ஜீனா வேண்ட 8000 9000 ப்ரோ. அப்ப அது வேஸ்ட் பண்ணாத மெட்டீரியல் வாங்கலாம் வச்சு. ஜேகேஎம் கிடைச்சிருச்சா காட்டு bro. வச்சிச்சா என்ன ப்ரோ சொல்ற? 15 இருக்கு ஜிபே. ஆல்ரெடி இருக்குமே அவங்கிட்ட. உங்ககிட்ட இல்ல ப்ரோ என்ன ப்ரோ சொல்ற? எப்படி அடப்பா, ப்ரோ இதுக்கு வச்சிருந்தா 3 மெட்டீரியல் கிடைச்சிருக்கும்டா. டேய் அதுதான் சொல்லி தானே விட்டானுங்க. உன்னதான் சொல்றேன். ஸ்பின்னே தரல, எப்படி தரலையே. இவனு கூட இருக்குடா. ஷேர் பண்ணியா விடுறா. கன்னை வச்சா தெரிய போகுது. ஏன் ஷேர் பண்ணி விடுறா? கன்னை வச்சா தெரிய போகுது. ரெண்டு வாட்டி எவ்வளவு வச்சிருக்க மொத்தமா? ஒரு நிமிஷம் ப்ரோ, எனக்கு மெட்டீரியல் ஃப்ரீயா தரேன். அப்படியே சின்னதா இருக்கா? அதான் நேடுக்கு இருக்கு வாங்குறது. அதரா ப்ரோ பிடிச்சு 130. ஏகேஎம் வந்து பாக்குறது பரவாயில்லையா வந்து இதே ஏகேஎம் வருஷம் இன்னொரு வாட்டி எவ்வளவு ஸ்பின் பண்ண?